தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருத்தொண்டர் பெரிய புராணம் எழுதியவர் சேக்கிழார். 63 நாயன்மாரது சரித்திரத்தை வரலாற்று முறையில் எழுதியிருக்கிறார். தெய்வம் மணக்கும் செய்யுள்களில் சிறந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கதைகளை சொல்கிறார் அவர். அந்த புராணத்தில் வரும் நாயன்மார்கள் எல்லோருமே அவரவர் கடைபிடித்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனைக்கும் ஈடு கொடுத்து வெற்றி கண்டவர்கள். ஆம், செயற்கரிய செயல்கள் பல செய்தவர்கள். இவர்களில் திருத்தொண்டின் உரைப்பிலே தலை நின்றவர் சிறுதொண்டர். அவரது வரலாறு ரசமானது, ஏன் கொஞ்சம் பயங்கரமானதும் கூட. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் படை வீரர்களில் ஒருவராகச் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து சேனாதிபதியாக உத்தியோகம் ஏற்கிறார் பரஞ்சோதி. மகேந்திரவர்மனது மகனான நரசிம்மன் என்னும் மாமல்லனுக்கு உற்ற துணைவனாக பணியாற்றுகிறார் பரஞ்சோதி. காஞ்சி வட்டாரத்தில் சாளுக்கிய மன்னன் புலிகேசி செய்த அட்டுழியங்களுக்கு பழிவாங்க மாமல்லன் சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து சென்ற பொழுது படையை முன்னின்று நடத்திய சேனாதிபதிதான் இந்த பரஞ்சோதி. சாளுக்கிய தலைநகரமான வாதாபியை தீக்கு இரையாக்கி வெற்றி கண்டார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக துணை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னன எண்ணில் கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார் என்று சேக்கிழார் பாராட்டியிருக்கிறார் இந்த பரஞ்சோதியாரை. இப்படி போருக்கு சென்று வீரர்கள் எல்லோரும் அங்கிருந்த பல பல பொருட்களை அவரவர் வீட்டிற்கு கொண்டு வர சேனாதிபதி பரஞ்சோதியார் மட்டும் வாதாபி கோட்டை வாயிலில் இருந்த கணபதியை கைப்பற்றி நம் சொந்த ஊராகிய திருச்செங்கட்டாங்குடிக்கு கொண்டு வந்து அங்கே கோவில் ஒன்றை கட்டி அந்த கணபதியை பிரதிஷ்டை செய்து விடுகிறார். வாதாபி போரில் 2 தரத்து மக்களும் மற்றும் உயிரினங்களும் பட்ட துயரையெல்லாம் அறிந்து அன்றே சேனாதிபதி பதவியை உதறிவிட்டு துறவு பூண்டு தம் ஊரிலேயே தங்கிவிடுகிறார் மனைவி வெண்காட்டு நங்கையுடனும் மைந்தன் சீராளனுடனும். இப்படித்தான் அந்த பரஞ்சோதியார் சிறுதொண்டர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார் செங்கட்டாங்குடியில். சிவனடியார்களுக்கு தினமும் விருந்தளித்த பின்னரே தாம் உணவு உண்பார். அவர்களிடத்திலே மிகச் சிறியராக இவர் நடந்து கொண்டதால் இவர் சிறுதொண்டர் என்று அழைக்கப்பட்டார். சிறுதொண்டரின் மகன் சீராளன் அவன் கல்வி கற்கும் பருவம் வந்ததும் பாடசாலைக்கு சென்றான். திருச்செங்கட்டாங்குடிக்கு வருகை தந்த திருஞான சம்பந்த பெருமானை அன்புடன் உபசரித்து விருந்தளித்தார் சிறுதொண்டர். எனவே இந்த திருஞான சம்பந்தர் பெருமான் சிறுதொண்டரை தமது திருப்பதிகத்தில் பாடி பாடி சிறப்பித்திருக்கிறார். சிறுதொண்டரின் திருத்தொண்டுகள் கைலையை அடைந்தன. எனவே சிறுதொண்டரின் பெருமையை இந்த உலகுக்கு அறிவிக்க எண்ணம் கொண்டார் சிவபெருமான். ஒரு நாள் திருச்செங்கட்டாங்குடிக்கு மிகவும் பசியால் வாடிய சிவனடியாருடைய உருவத்தில் வந்து சேருகிறார் சிவபெருமான். சிறுதொண்டரின் வீடு எங்கே என்று விசாரித்து அவரது வீட்டை அடைந்தார். வீட்டில் சிறுதொண்டரின் மனைவியிடம் சிறுதொண்டர் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்க அவரது மனைவியோ, அடியார்களுக்கு நாள்தோறும் அமுது செய்விப்பது வழக்கம், அவர் சிவனடியார்களை தேடி போயிருக்கிறார் என்று கூறுகிறார். உடனே சிவனடியாரோ, யாம் சிறுதொண்டரை காணவே இங்கு வந்தோம். கணபதீச்சரத்தில் உள்ள ஆத்தி மரத்தின் கீழே யாம் தங்கியிருப்போம். சிறுதொண்டரை அங்கு வந்து என்னை சந்திக்கும்படி சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விடுகிறார். சிறுதொண்டர் வந்ததும் அவரது மனைவி நடந்ததையெல்லாம் கூறி அவரை அங்கு அனுப்பி வைக்கிறார். அடியாரை கண்ட சிறுதொண்டர், அடிகளே, ஏழை குடிலுக்கு எழுந்தருளி அமுது செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு அந்த சிவனடியாரோ, எமக்கு அமுதளித்தல் உம்மால் இயலாது என்று கூறுகிறார். அதற்கு சிறுதொண்டர், அடிகளின் உணவு முறையை தெரிவியுங்கள், அவ்வாறே யாம் செய்விப்போம் என்று கூற அதை கேட்ட சிவனடியாரோ, நாம் 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு கொள்ளும் இயல்பானோம். அந்நாள் இந்நாள் ஆகும். இன்று நாம் உண்ணும் பசு நரப்பசுவாகும். அது 5 வயது உடையதாய், உறுப்பில் பழுதில்லாததாய், அதுவும் ஒரு குடிலுக்கு ஒருவனாய் இருக்க வேண்டும். அவனை தாய் உவந்து பிடித்து கொள்ள தந்தையும் உவந்தே அறிதல் வேண்டும். இவ்வாறு அறிந்து சமையல் செய்தால் அந்த கறியை நாம் உண்போம் என்றார். சிறுதொண்டர், இதொன்றும் எனக்கு அரிதன்று, திருவமுது செய்ய சம்மதித்தால் போதும் என்று கூறிவிட்டு புறப்படுகிறார். சிறுதொண்டர் பேரானந்தத்துடன் வீடு நோக்கி விரைந்து நடந்தவற்றையெல்லாம் கூறி தன் மனைவியிடம் சம்மதம் கேட்டு தம் பிள்ளையை பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அம்மையார் எதிர்சென்று பிள்ளையை வாங்கி பிள்ளையின் தலைமயிரை திருத்தி முகம் துடைத்து அலங்கரித்தார். சீராளனும் தம் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக இந்த செயலுக்கு இசைந்தான். தன் பிள்ளையை மனைவி பிடித்து கொள்ள தானே ஒரு வீச்சரிவாளை எடுத்து பிள்ளையை அறிகிறார் மகிழ்ச்சியுடனே சிறுதொண்டர். செயற்கருஞ்செய்கை செய்கிறார் சிறுதொண்டர் அன்று.
சிறுதொண்டர் சிவபெருமானாகிய அடியவரை அங்கு அழைத்து வந்து சோறுடன் அவர் செய்த பிள்ளைக்கரியை வைத்து படைக்கிறார். உடனே அடியாரோ, நான் தனியே உணவருந்த மாட்டேன், யாரேனும் சிவனடியார்களுடன் தான் சேர்ந்து உணவருந்துவேன் என்று கூறுகிறார். உடனே சிறுதொண்டர் வெளியில் போய் பார்க்க சிவனடியார்கள் ஒருவருமே கண்ணிற்கு தென்படவில்லை. இதனை வருத்தத்துடன் அந்த சிவனடியாரிடம் இவர் கூற, ஏன், நீரே பார்ப்பதற்கு சிவனடியார் போலதான் இருக்கிறீர்கள், எனவே நீங்களும் என்னுடன் அமர்ந்து உணவருந்தலாம் என்று கூறுகிறார். உடனே சிறுதொண்டர், நாம் உண்டால்தான் சிவனடியாரும் பிள்ளைக்கரியை உண்பார் என்பதை நினைத்து விருந்துண்ண முயன்றார். உடனே சிவனடியாரோ, நாம் இருவர் மட்டும் தனியாக உண்பது நன்றல்ல, உன் மகனையும் கூப்பிடு, அனைவரும் சேர்ந்து உண்போம் என்றார். அதற்கு சிறுதொண்டர், எனக்கு புதல்வன் உண்டு, ஆனால் அவன் இப்பொழுது இங்கு உதவான் என்று கூறுகிறார். அதற்கு அடியவர், அவன் வந்தால் அன்றி நாம் உண்ணோம், அவனை தேடிச் சென்று அழைத்து வாரும் என்று கூறுகிறார். சிறுதொண்டரும் அவர் மனைவியும் திருவருளை நினைந்து வெளியே போய், மைந்தா, மணியே, சீராளா, வாராய் வாராய் என்றெல்லாம் ஓலமிட்டு அழைத்தனர். இறை அருளால் சீராளன் பாடசாலையில் இருந்து ஓடி வருபவனைப் போல அங்கு வந்து சேர்கிறான். அவனை கண்டதும் இருவரும் மகிழ்ந்து பிள்ளையை அணைத்து கொண்டார்கள். உடனே உள்ளே சென்று பார்த்தால் அங்கு அந்த அடியவரும் இல்லை, அவருக்கு படைத்து வைத்திருந்த பிள்ளைக்கரியையும் அங்கு காணவில்லை. அதன் பிறகு சிவபெருமான் உமாதேவியருடன் முருகப்பெருமானுடன் அவர்களுக்கு காட்சியளித்து அருள் சுரந்து தங்களை பிரியாத பெருவாழ்வு நல்கி உடன் அழைத்து சென்றார். அன்று முதல் இவர் சிறுதொண்ட நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். சிறுதொண்ட நாயனாரின் திருநட்சத்திரம் சித்திரை மாதம் பரணி. இந்த தகவல்களையெல்லாம் கேள்விப்பட்ட நான் அந்த திருச்செங்கட்டாங்குடிக்கு செல்ல வேண்டும், அங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு புறப்பட்டேன். கும்பகோணத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் சென்று திருப்புகலூர் அடைந்து திருப்புகலூரில் இருந்து 3 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ மூலம் சென்றால் அந்த திருச்செங்கட்டாங்குடியை அடையலாம். அந்த திருச்செங்கட்டான்குடியில் தான் சிறுதொண்டரிடம் பிள்ளைக்கரி கேட்ட அந்த சிவனார், அதாவது உத்ராபதீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் கோவில் கொண்டிருக்கிறார். அந்த கோவிலுக்கு உள்ளேயே சிறுதொண்டர், திருவெண்காட்டு நங்கை மற்றும் அவர்களுடைய மகன் சீராளன் ஆகிய மூவருக்கும் கல் உருவிலும் வெங்கல உருவிலும் திருச்சிலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வீடுதான் இப்பொழுது இந்த கோவிலாக விரிவடைந்து இருக்கிறது என்பதையெல்லாம் அறிய முடிகிறது. அதே போல சீராளன் படித்து வந்த அந்த பள்ளிக்கூடம் இந்த தலத்திற்கு அருகில் இருக்கும் திருமருகல் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவன் படித்த அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தில்தான் திருமருகல் ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தை கூட நம்மால் இன்றளவும் திருமருகலில் பார்க்க முடிகிறது. அதே போல சிறுதொண்டர், அதாவது பரஞ்சோதியாக இருந்த பொழுது வாதாபியிலிருந்து அவர் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த அந்த வாதாபி கணபதியை திருச்செங்கட்டாங்குடி உத்தரபதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.